எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் அண்டு சேல்ஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டில் பேலன்ஸ் என்னங்கிறது பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் ஆர்டரு சேல்ஸ் ஆர்டர் இதில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சேல்ஸ் ஆர்டர் போட்டுட்டோம். போட்ட சேல்ஸ் ஆர்டரில் எங்கே இருக்குது அப்படின்னா, டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. நான் எப்படி போகிறேங்கிறது இங்கே பார்த்தா தெரியும். கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே, மோர் ரிப்போர்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. அதில் சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங். அந்த சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங்கை நீங்கள் ரெண்டு பிரிவாக பார்க்கலாம். ஒன்று இன்வென்ட்ரி வைஸு, இல்லை லெட்ஜர் வைஸ். இன்வென்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குரூப் வைஸ், ஸ்டாக் கேட்டகரி வைஸ், ஸ்டாக் ஐட்டம் வைஸ். லெட்ஜர் வைஸ் பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ், லெட்ஜர் வைஸ். அல்லது ஆல் ஆர்டர், எல்லா ஆர்டரையும் ஒன்றா பார்க்கலாம். இப்படி எப்படி வேணால் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டாக் குரூப் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா சோப்புக்கு என்னென்ன இருக்குது இந்த மாதிரி பார்க்கலாம். இங்கே எல்லாமே ஒரே இதாக தான் வரும், கேட்டகரி கிடையாது. ஐட்டம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஐட்டம் எவ்வளோ ஆர்டர் இருக்குது அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி குரூப் வைஸ் பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெட்டார், சன்ட்ரி கிரெடிட்டார். சன்ட்ரி டெட்டார் வைஸ் இப்படி இருக்குது. கிரெடிட்டார் வைஸு நமக்கு இப்போ சேல்ஸ் ஆர்டரில் இல்லை, அதனால் வரல. ஆல் ஆர்டரில் பாருங்கள், எல்லா ஆர்டரும் இங்கே ஒரே நேரத்தில் இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா, ஆல் ஆர்டரில் எல்லாமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் ஆர்டர் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது பர்ச்சேஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி பார்க்கணும்? டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. அதில் பர்ச்சேஸ் ஆர்டருக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங், ஆல் ஆர்டர். ஆல் ஆர்டரில் 3 பேருக்கு லைஃப் பாய் அன்கோ, மெடிமிக்ஸ் அன்கோ, சந்திரான்கோ, இந்த 3 பேருக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம இது பண்ணியிருக்கோம். ஆர்டர் ரிப்போர்ட் எப்படி போகிறதுன்னு பார்த்தாச்சு. பேஸ்ட் ஆன் த ஆர்டர் ரிப்போர்ட்டு மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு, அக்கௌண்டிங் வவுச்சர் வி F10 ப்ரெஸ் பண்ணி இங்கே மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டுக்கு Alt F9 அப்படின்னு போட்டு நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 2, 4, 6 இந்த மாதிரி நம்ம 3 ரெசிப்ட் நோட்டு நம்ம போட்டிருக்கோம். மெட்டீரியல் ரெசிப்ட் நோட் தானே, பர்ச்சேஸ் ஆர்டர் ரெசிப்ட் நோட்டு. ரெசிப்ட் நோட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 வாட்டி வந்திருக்கு ரெசிப்ட் நோட்டு. மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெட்டீரியல் வந்திருக்கு. ஓகேவா, 2 மெட்டீரியல் வந்திருக்கு. இப்போ வந்த மெட்டீரியல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெலிவரி பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம டெலிவரி நோட்டு போட்டு நம்ம போடணும். இதில் வந்து ஆர்டர் ப்ராசஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போர்டில் எடுத்ததை நான் இங்கே போட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கோம். இதில் இந்த ஆர்டர் ப்ராசஸ் பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு அப்படியே சேல்ஸ் ஆர்டர் போட்டுக்கு இதை நோட்டில் எழுதி வச்சிங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பயன்படும். எதுக்கு அடுத்து எது அப்படிங்கிறது, எதுக்கு அடுத்து எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது பயன்படும். பார்த்துங்க. முதல்ல நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் நம்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பையர் சைடில் பாருங்கள், பர்ச்சேஸ் ஆர்டர்னா ஆர்டர் நம்பர் வரும் உங்களுக்கு. பர்ச்சேஸ் ஆர்டருக்கு எகைன்ஸ்ட் ரெசிப்ட் நோட்டு. ரெசிப்ட் நோட்டு வரும்போது அந்த மேலே சொன்ன ஆர்டர் நம்பர் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு பதிலாக ட்ராக்கிங் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். எஸ்னா ஸ்டார்ட். பர்ச்சேஸ் ஆர்டரை முதல்ல ஆர்டர் நம்பர் ஸ்டார்ட் ஆகிடும். பர்ச்சேஸ் ஆர்டருக்கு எகைன்ஸ்ட் ரெசிப்ட் நோட்டு. ரெசிப்ட் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்? அந்த ஆர்டர் நம்பர் க்ளோஸ் ஆகி ட்ராக்கிங் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். இந்த ட்ராக்கிங் நம்பர் எதுக்காகனாக்க உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்துச்சா இல்லையான்னு ட்ராக் பண்ண. அடுத்தது ரெசிப்ட் நோட்டுக்கு அடுத்து ரிஜெக்ஷன் அவுட். இந்த ரிஜெக்ஷன் அவுட்டில் சப்போஸ் இதில் ரெசிப்ட் நோட்டில் 100 ஐட்டம் வந்திருக்கு, 2 ரிட்டன் ஆகிருக்குன்னா அதில் இந்த ட்ராக்கிங் நம்பருக்கு எகைன்ஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். ட்ராக்கிங் நம்பருக்கு எகைன்ஸ்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வரைக்கும் இன்வென்ட்ரி இன்வாய்ஸ். இதுக்கப்புறம் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். இப்போ ரெசிப்ட் நோட்டு மைனஸ் ரிஜெக்ஷன் அவுட் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வரும்போது இங்கே ட்ராக்கிங் நம்பர் ஆரம்பிச்சுது. அதில் குறைஞ்சது போக பேலன்ஸ் இருக்கிற ட்ராக்கிங் நம்பர். இந்த ட்ராக்கிங் நம்பர் முடிஞ்சு பில் வைஸ் ஆரம்பிக்கும். பில் வைஸ் ரெஃபரன்ஸ் ஆரம்பிக்கும். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்குது அப்படின்னா அந்த பில் வைஸ்க்கு எகெயின்ஸ்ட்டு அட்ஜஸ்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா பில் வைஸ்க்கு எகெயின்ஸ்ட்டு அட்ஜஸ்ட் ஆகும். அடுத்தது பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பேமெண்ட். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பில் வைஸ் வந்து எகெயின்ஸ்ட்டு ரெஃபரன்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பில் வைஸு க்ளோஸ் ஆகிடும். ரைட்டா? இது வந்து பையர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதே மாதிரி தான் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூ. செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் ஸ்டார்ட் ஆகும். சேல்ஸ் ஆர்டரில் நியூ ரெஃபரன்ஸு ஸ்டார்ட் ஆகும். சேல்ஸ் ஆர்டரில் பார்த்திங்கன்னா என்ன ஆகும்? நியூ ரெஃபரன்ஸ் நம்பர் ஸ்டார்ட் ஆகும்.
சேல்ஸ் ஆர்டரில் நியூ ரெஃபரன்ஸ் நம்பர். டெலிவரி நோட் வந்து பார்த்தீங்கன்னா எகைன்ஸ்ட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரெஃபரன்ஸு க்ளோஸ் ஆகிடும், நியூ ரெஃபரன்ஸு எண்டு, ட்ராக்கிங் நம்பர் ஸ்டார்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரெஃபரன்ஸ் நம்பர் முடிஞ்சு ட்ராக்கிங் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து அட்ஜஸ்ட் எகைன்ஸ்ட் ட்ராக்கிங் நம்பர், அட்ஜஸ்ட் எகைன்ஸ்ட் ட்ராக்கிங் நம்பர். ரிஜெக்ஷன் இன் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் எகைன்ஸ்ட் ட்ராக்கிங் நம்பர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் நம்பர் முடிஞ்சிடும், ட்ராக்கிங் நம்பர் எண்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பில் வைஸ் ரெஃபரன்ஸு ஸ்டார்ட், பில் வைஸ் ரெஃபரன்ஸ் ஸ்டார்ட். இந்த இடத்துல சேல்ஸ் ரிட்டர்னில் என்ன ஆகும், அட்ஜஸ்ட் எகைன்ஸ்ட் பில் வைஸ் ரெஃபரன்ஸ், அட்ஜஸ்ட் எகைன்ஸ்ட் பில் வைஸ் ரெஃபரன்ஸ். ரெசிப்டில் பில் வைஸ் வந்து எண்ட் ஆகிடும், ரெசிப்டில் பில் வைஸ் வந்து எண்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அதுக்கான ஷார்ட்கட் கீ இந்த இடத்துல நான் எடுத்துடுறேன். உங்களுக்கு அந்த போர்டில் இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் நான் இப்போ போட்ட மாதிரி நீங்கள் எழுதி வச்சுங்க நோட்டில். ஷார்ட்கட் கீயோட இந்த ஷார்ட்கட் கீயோட அங்கே நான் என்ன சொன்னோன்னோ அதை இங்கே எழுதி வச்சுக்கோ. ரைட்டா? அந்த மாதிரி எழுதி வச்சுன்னா உங்களுக்கு புரிய வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டெலிவரி நோட், நம்ம வந்து மெட்டீரியல் வந்து டெலிவரி பண்ணுறோம். இங்கே வந்து டெலிவரிக்கு என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், த கம்பெனி இஷ்யூட் த பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டாச்சு, த கம்பெனி ரெசீவ்டு த எபவ் குட்ஸ் ஆஸ் பிலோ மென்ஷன்டு பர்ச்சேஸ் ஆர்டர் 2 வந்திருக்கு போட்டாச்சு. த கம்பெனி டெலிவர்டு த குட்ஸ் ஆன் த சேம் டே ஆஃப் அரைவல்ஸ், வந்த அன்றைக்கே நம்ம டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கோம். இந்த இடத்துல 5 நாளுன்னு இருக்குது, 5 நாளுங்கிறது வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம 2 நாளுன்னு வச்சுக்கலாம். இதை வந்து 2 நாளுன்னு வச்சுக்கலாம், இதை வந்து 1-5ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 30 நாள் போட முடியாது, அதனால் 1 நாள். ஸோ வந்து 2 டெலிவரி நோட் இருக்குது, இது ஒரு டெலிவரி நோட்டு, இது ஒரு டெலிவரி நோட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி நோட்டு படி நம்ம போட ஆரம்பிக்க போகிறோம். அக்கௌண்டிங் வவுச்சர் வி, அக்கௌண்டிங் வவுச்சர் வி. டெலிவரி நோட்டுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா F10, டெலிவரி நோட்டுக்கு F8, ஆல்ட் F8ன்னு நினைக்கிறேன், ஆல்ட்டு F8ன்னு நினைக்கிறேன் டெலிவரி நோட்டு. ஆமாம், ஆல்ட் F8. டெலிவரி நோட்டு நம்பர் பாருங்கள், இங்கே நான் DN01 அப்படின்னு கொடுத்துருக்கேன். டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2-4, F2 போட்டு 2-4 போட்டு, டேட்டு 2-4. யாருக்கு டெலிவரி பண்ணுறோம், வெர்டிகலாக பாருங்கள், ரமேஷ் ஏஜென்சிஸ்க்கு டெலிவரி பண்ணுறோம். ரமேஷ் ஏஜென்சிஸ்க்கு இந்த சேல்ஸ் ஆர்டர் 1க்கு நம்ம எகைன்ஸ்ட் டெலிவரி பண்ணுறோம். இந்த சேல்ஸ் ஆர்டர் 1க்கு ஆக்சுவலாக ட்ராக்கிங் நம்பர் 1ல் 190 ஐட்டம் வரணும், ஆனால் நம்ம எவ்வளோ டெலிவரி பண்ணுறோம், 150 தான் டெலிவரி பண்ணுறோம். லைபாயில் 150 டெலிவரி பண்ணுறோம். அடுத்தது மெடிமிக்ஸில் 150 டெலிவரி பண்ணுறோம். அடுத்தது சந்திரிகாவில் 150 டெலிவரி பண்ணுறோம். ஸோ இப்போ மிச்சம் இருக்குது, மிச்சம் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்குது. என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, டெலிவரி நோட்டு. அடுத்தது டெலிவரி நோட்டு 2 குணால் ஏஜென்சிஸ், ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா DN2. டெலிவரி நோட் 2, அதே 2ஆம் தேதி போடுங்க. எல்லாமே 1-5ல் டெலிவரி பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க, 1-5ல். இது என்ன டேட் போட்டு 2 நாளா? சாரி, 2 கரெக்டாக தான் போட்டுருக்கேன், 2 நாளில். யாருக்கு டெலிவரி பண்ணுறோம், குணால் ஏஜென்சிஸ். சேல்ஸ் ஆர்டர் நம்பர் 2 செலக்ட் பண்ணிக்கோ, கண்ட்ரோல் ஏ. இதில் ட்ராக்கிங் நம்பர் 2 ஸ்டார்ட் ஆகுது, ஆர்டர் நம்பர் 2 க்ளோஸ் ஆகணும், ஆனால் க்ளோஸ் ஆகலை, பெண்டிங் இருக்குது. ஏன் பெண்டிங் இருக்குது, 350 டெலிவரி பண்ண வேண்டிய இடத்துல 300 தான் டெலிவரி பண்ணுறோம், அதனால் க்ளோஸ் ஆகாது. மெடிமிக்ஸ் அதே மாதிரி டெலிவரி நோட் 2ல் 300 நம்பர். இந்த இடத்துல டெலிவரி நோட் 2 இதை செலக்ட் பண்ணணும், மறக்காமல் இங்கே டெலிவரி நோட் 2 செலக்ட் பண்ணணும். எத்தனை ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ஐட்டம். அதே மாதிரி 3வது ஐட்டம் டெலிவரி நோட் 2ல் 500 இருக்குது, ஆனால் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், 432 தான் தரோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு நீங்கள் என்ட்ரு போட்டு சேவ் பண்ணுங்கள். அடுத்தது 3வது முருகன் அன்கோ, டெலிவரி நோட்டு நம்பர் 3, பார்ட்டி யார், முருகன் அன்கோ. நல்ல இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், ஆனால் கண்டினியூஸாக போடணும், அப்போ தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த இடத்துல ட்ராக்கிங் நம்பர் 3 இல்லை, டெலிவரி நோட்டு நம்பர் 3. 850 ஐட்டத்துக்கு நம்ம எவ்வளோ டெலிவரி பண்ணுறோம், 500, 400, 864.
500. அடுத்தது ரெண்டாவது இந்த டெலிவரி நோட்டில் 400. மூணாவது இந்த டெலிவரி நோட்டில் 3ல் 864. நான் பொறுமையாக எப்படி பண்ணுறேன் அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ 3 டெலிவரி நோட் போட்டாச்சு. இப்போ 4வது டெலிவரி நோட் போடணும். 4வது டெலிவரி நோட் போடணும். டெலிவரி நோட் 4 ரஹ்மான் ஏஜென்சிஸ். சேல்ஸ் ஆர்டர் நம்பர் 4, டெலிவரி நோட் நம்பர் 4. டெலிவரி நோட் நம்பர் 4 செலக்ட் பண்ணிங்க. எவ்வளோ ஐட்டம் பாருங்கள். 490, 762. 490. அடுத்தது இதில் 762. டெலிவரி நோட் நம்பர் 4 இங்கே 1296. ஸோ என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. ரவுண்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி ரவுண்ட் ஆஃப் போட்டு முடியும். 4 டெலிவரி நோட் போட்டாச்சு. இப்போ 5வது டெலிவரி நோட் போட போகிறோம். 15 F2 போட்டு டேட்டா மாற்றுங்க. டெலிவரி நோட் 5. டெலிவரி நோட் 5 யாருக்குன்னா குணால் ஏஜென்சிஸ். இந்த இடத்துல குணால் ஏஜென்சிஸ் சேல்ஸ் ஆர்டர் நம்பர் 2. அந்த சேல்ஸ் ஆர்டர் நம்பர் 2ல் பேலன்ஸ் குவான்டிட்டி. பேலன்ஸ் குவான்டிட்டியில் டெலிவரி நோட்டு 5 செலக்ட் பண்ணிக்கணும். டெலிவரி நோட்டு 5 செலக்ட் பண்ணிவிட்டு 50 குவான்டிட்டி போட்டாச்சு. என்ட்ரு கொடுத்து பண்ணுங்கள். அடுத்தது டெலிவரி நோட்டு 5. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கான்சன்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணணும். டெலிவரி நோட்டு 5ல் 200 போட்டாச்சு. என்டர். அடுத்தது சந்திரிகாவில் டெலிவரி நோட்டு 5 68 நம்பர். என்டர். ஸோ இந்த இடத்துல ரவுண்ட் ஆஃப் போட்டு முடிய. டெலிவரி நோட்டு 5 ஓகே. அடுத்தது டெலிவரி நோட்டு 6. டெலிவரி நோட்டு 6. டெலிவரி நோட்டு யார்? முருகன் அன்கோ. டெலிவரி நோட்டு 6 முருகன் அன்கோ. அப்படியே 350, 236 அப்படியே என்ன இருக்கோ அப்படியே அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து இந்த இடத்துல டெலிவரி நோட்டு மாத்திரம் ட்ராக்கிங் நம்பருக்கு பதிலாக டெலிவரி நோட்டு 6 செலக்ட் பண்ணிக்கணும். மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோ. டெலிவரி நோட்டு 6. நாம் டெலிவரி நோட்டு 6 செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உனக்கு ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல சேல்ஸ் ஆர்டர் டெலிவரி நோட்டு 6 செலக்ட் பண்ணும்போது ஆர்டர் நம்பர் க்ளோஸ் ஆகுது, ட்ராக்கிங் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. ட்ராக்கிங் நம்பர் எதுக்காக ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்வாய்ஸ் போடுறதுக்காக. ஸோ ட்ராக்கிங் நம்பர் 6. அடுத்தது டெலிவரி நோட்டு 7 ரஹ்மான் ஏஜென்சிஸ். டெலிவரி நோட்டு 7 ரஹ்மான் ஏஜென்சிஸ். சேல்ஸ் ஆர்டர் நம்பர் 4, டெலிவரி நோட் நம்பர் 7. இதில் 7வது டெலிவரி நோட்டை எல்லா ஐட்டமும் வந்துடுச்சுப்பா. ஆர்டர் நம்பர் க்ளோஸ் ஆகும், ஏன்னா எல்லா ஐட்டமும் நமக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி டெலிவரி நோட் நம்பரை செலக்ட் பண்ணி போடுங்க. தயவு செஞ்சு என்னோடய வீடியோவை பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக வந்து உட்காரும். இவே பில்லாம் வேண்டாம். இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மாத்திரம் எதுவுமே டெலிவரி கிடையாது, பெண்டிங் இருக்குது. யாருக்கு? ரமேஷ் ஏஜென்சிஸு பெண்டிங் இருக்குது. சரி, வந்த சேல்ஸ் ஆர்டருக்கு ஏஜென்சி மெட்டீரியல்லாம் டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு ரமேஷ் ஏஜென்சி ஆஸ்க்டு டு ப்ரீக்ளஸ் த பெண்டிங் சேல்ஸ் ஆர்டர் அண்ட் டு பி டெலிவர்டு ஆன் 2/5/24. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம். அடுத்த ஸ்டெப்பு மெட்டீரியல் டெலிவரி நோட்டு போடணும். போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் இவன் ரமேஷ் ஏஜென்சி என்ன சொல்கிறான், நீ வந்து போட்ட வரைக்கும் போதும், அதை வந்து நீ வந்து ஆர்டரை வந்து ப்ரீக்ளோஸ் பண்ணிவிடு, ப்ரீக்ளோஸ் பண்ணிவிட்டு சேல்ஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணு அப்படின்ட்டான். ஓகேவா? என்ன பண்ணுறான், நீங்கள் சேல்ஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ க்ளோஸ் சேல்ஸ் ஆர்டர் ப்ரீ க்ளோஸ் பண்ணணும். ப்ரீ க்ளோஸ் வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷனில் பண்ணுவோம்? இப்போ ஒரு ஆர்டர் இருக்குது. ப்ரீ க்ளோஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து உனக்கு நான் வந்து 1000 சோப்பு நீ எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன், உனக்கு 995 சோப்பு ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன். ஒரு 5 சோப்பு மிச்சம் இருக்குது, 10 சோப்பு மிச்சம் இருக்குது. இதுக்காக நான் தனியாக டெலிவரி தூக்கிட்டு வர முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரீ க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ப்ரீ க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்ததில் சேர்த்து போட்டு அனுப்புவேன். அந்த மாதிரி லெஸ் குவான்டிட்டி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணுவோம். இது ஒரு மெத்தட்.
இன்னொன்று பாருங்கள், இப்போ உனக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்காவில் இப்போல்லாம் மருந்து தட்டுப்பாடு, மெடிசின். நீங்கள் வந்து அமிர்தாஞ்சன் டப்பா தயார் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. அமிர்தாஞ்சன் டப்பா மாதிரி ஒரு பெயின் பாம் தயார் பண்ணுறேன். சரி, பெயின் பாம் வாங்கி விற்கிறீங்க, டீலர், நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர். அமெரிக்காலேருந்து உங்களுக்கு ஒரு 10,000 அமிர்தாஞ்சன் பாட்டில் உனக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. நீ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்க, நான் தான் மேனுஃபேக்சரர், எனக்கு வந்து அமிர்தாஞ்சன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீ வந்து ஒரு 12,000 பாட்டில் போட்டிருக்க, அமிர்தாஞ்சன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என்ன பண்ணியிருக்கேன், அந்த சேல்ஸ் ஆர்டரை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். 15 நாளில் உனக்கு நான் டெலிவரி தரேன்னு சொல்லிட்டேன். 15 நாள் முடிஞ்சு போச்சு, ஆனால் என்னால் டெலிவரி தர முடியல. எம்ப்ளாயி ஸ்ட்ரைக்கு இல்லை சம் ரீசன் என்னால் டெலிவரி பண்ண முடியல. அப்படின்னா என்ன ஆகும், அது வரைக்கும் அவன் உட்காந்துருக்க மாட்டான், அவனுக்கு நீங்கள் சப்ளை பண்ணணும். அப்போ அமிர்தாஞ்சன் இல்லைன்னா விக்ஸை வாங்கி நீ அனுப்பிட்டோமான்னு கேட்குறேன். அவன் ஊன்னு சொல்லிட்டான், விக்ஸை வாங்கி அனுப்பிட்டேன். விக்ஸை வாங்கி அனுப்பிட்டா காசு வாங்கிட்ட, முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், அமிர்தாஞ்சனுக்கு போட்ட ஆர்டரை அவன் கேன்சல் பண்ணுவான். அப்போ நீ எனக்கு போட்ட ஆர்டரை என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். என்னுடைய பர்ச்சேஸ் ஆர்டர் நீ கேன்சல் பண்ணணும். அதே மாதிரி உனக்கு அவன் போட்ட சேல்ஸ் ஆர்டரை கேன்சல் பண்ணணும். ரைட்டா? ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் ப்ரீ க்ளோஸ் அப்படிங்கிற வேர்டு வரும் அப்படின்னா, ஒன்று லெஸ் குவான்டிட்டி கொஞ்சமாக ஒரு 5-10 தான் டெலிவரி பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சேல்ஸ் ஆர்டரையோ பர்ச்சேஸ் ஆர்டரையோ க்ளோஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களால் சப்ளை பண்ண முடியல அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்தில் இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுறீங்க, உங்களுக்கு வேஸ்ட்டு அது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பயும் நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம். ஸோ ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆர்டரை ப்ரீ க்ளோஸ் பண்ணுவோம், அடுத்தது பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ரீ க்ளோஸ். சேல்ஸ் ஆர்டர் எப்படி ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி முதல்ல சேல்ஸ் ஆர்டர் ரிப்போர்ட்டுக்கு வரணும். அதுக்கு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங், அதில் ஆல் ஆர்டர்ஸில் போனீங்கன்னா என்னென்ன இங்கே இருக்குது அப்படிங்கிறது. இன்னொரு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள், கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங். கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, அதில் சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங், அதில் ஆல் ஆர்டர். இதை போய்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறீங்களா, அப்போ கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் தட்டிங்கன்னா செலக்ட் ஆகிடும் எல்லாமே. கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ஒரே எண்டில் செலக்ட் பண்ணுறது. ப்ரீ க்ளோஸ் ஆர்டர் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாரு, டபிள்யூ, ப்ரீ க்ளோஸ் ஆர்டர். அங்கே போய்ட்டு எவ்வளோ குவான்டிட்டி, ஒன்று நீ பார்ஷியல் 15 போடுற, 15 இருக்குது அப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை மொத்தமாக நீ க்ளோஸ் பண்ணுற அப்படின்னா மொத்தமாக 30 குவான்டிட்டி அப்படின்னு. இங்கே வந்து என்னென்னா கஸ்டமர் கேன்சல்டு தான் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர் கேன்சல்டு. ரீசன் எழுந்துக்க, எதனால் இந்த சந்திரிகா சோப்பை வேண்டான்னு சொல்கிறேன், கஸ்டமர் வேண்டான்னு சொல்லிட்டான், அதனால நான் வேண்டாங்கிறேன். என்டர். என்னைக்கு க்ளோஸ் பண்ணுறேன், 2ஆம் தேதி க்ளோஸ் பண்ணுறேன். அதே மாதிரி லைபாய் வந்து 40 சோப்பு வேண்டான்னு சொல்கிறேன். என்ன, கஸ்டமருக்கு ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டான். என்னைக்கு, 2ஆம் தேதி. மெடிமிக்ஸ் எவ்வளவு, 50 சோப்பு. ஆக்சுவலாக 200 சோப்பு ஆர்டர் பண்ணியிருக்கான், 50 நம்ம டெலிவரி பண்ணணும், 150 பண்ணியாச்சு. ப்ரீ க்ளோஸ்க்கு ரீசன் என்ன, சேல்ஸ் ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. என்றைக்கு, 2ஆம் தேதி ஆர்டர் பண்ணு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரீ க்ளோஸு பண்ணலாம். இப்போ சேல்ஸ் ஆர்டர் உன் கஸ்டமர் பண்ணிட்டான், அதே மாதிரி உன்னுடைய பையர் அவனுக்கு நீ பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருப்ப, அந்த பர்ச்சேஸ் ஆர்டரை கேன்சல் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 288 நம்பர், இதை கேன்சல் பண்ணணும். இதை கேன்சல் பண்ணலாம், அல்லது நீங்கள் பெண்டிங் வச்சு வந்ததுன்னா வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? கேன்சல் பண்ண என்ன பண்ணணும், எகைன் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார், ஆல்ட் டபிள்யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ க்ளோஸ் குவான்டிட்டி போட்டு பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர் கேன்சல். என்ன ரீசனோ அந்த ரீசனை போட்டு க்ளோஸ் பண்ணணும். நான் இதை க்ளோஸ் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். ஸோ வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் அல்லது சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங், ஆல் ஆர்டர், கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார், ப்ரீ க்ளோஸ் ஆர்டர். இங்கே போய்ட்டு எத்தனை குவான்டிட்டி, என்ன ரீசன், என்னைக்கு கேன்சல் பண்ணுறோம், அவ்வளோதான் ப்ரீ க்ளோஸ். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் எப்படி ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி நோட்டு போட்டிருக்கோம். அந்த டெலிவரி நோட்டுக்கு எகைன்ஸ்ட் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்.
ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா பிஎன்எல்ல பார்த்தா தெரியும். பிஎன்எல்ல பார்த்தா தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸில் எதுவும் கிடையாது. நம்ம சேல்ஸ் பில் போடணும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி பர்ச்சேஸ் பில்லு வரணும் அப்படின்னு இருக்கு. இது எங்கே தெரியும் அப்படின்னா டிஸ்பிளேல போயிட்டு இங்கே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் பில் பெண்டிங் இதுக்கெல்லாம் சேல்ஸ் பில் போடணும். ஓகேவா? அதே மாதிரி பர்ச்சேஸ் பில் பெண்டிங் இங்கே எந்தபடி எஃப்ஐ போட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் பர்ச்சேஸ் பில் வரணும் அப்படின்னு தெரியும். எதுக்கெல்லாம் வரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்தந்த டெலிவரி நோட்டுக்கு வரணும். இப்போ எத்தனை டெலிவரி நோட்டு ஒரே கஸ்டமருக்கு நீங்கள் 10 டெலிவரி நோட்டு போட்டு சரக்கு அனுப்பிச்சிருந்தாலும் அந்த 10 டெலிவரி நோட்டையும் லிங்க் பண்ணி ஒரே சேல்ஸ் இன்வாய்ஸாக நீங்கள் ரைஸ் பண்ணிக்க முடியும். ப்ரொவைடட் அந்த சேல்ஸ் இன்வாய்ஸு நீங்கள் கடைசியாக என்ன டெலிவரி நோட் போடுறீங்களோ அதுக்கு அந்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாளாக இருக்கணும். 1/5 டெலிவரி பண்ணிவிட்டு 2/5 டெலிவரி பண்ணிவிட்டு 30 நாளில் போயிட்டு சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டால் வராது. டெலிவரி நோட்டு என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி இல்லை அதுக்கு அடுத்த நாள் போட்டால் தான் உனக்கு வரும். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் அக்கௌண்டிங் வவுச்சர் வி சேல்ஸுக்கு F8 ரெஃபரன்ஸ் நம்பர் 1 டேட்டு பாருங்கள் நான் F2 போட்டு 1/4 போடுறேன். 1/4 போடுறேன். பார்ட்டி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பார்ட்டி யார்? ஃபஸ்ட் பார்ட்டி ரமேஷ் ஏஜென்சிஸ் இல்லையா? சேல்ஸ் ஆர்டர் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும். ரமேஷ் ஏஜென்சிஸ்க்கு டெலிவரி நோட்டு 1 2ஆம் தேதி டெலிவரி போட்டிருக்கேன். இங்கே காட்டுதா பாருங்கள். ரமேஷ் ஏஜென்சி செலக்ட் பண்ணுறேன். இங்கே 1 தான் காட்டுது. டெலிவரி நோட்டு 1 ஏதாவது இருக்கானா? இல்லை. ஏதாவது இருக்கானா? இல்லை. ஆனால் காட்டுதே. காட்டக்கூடாது. எப்படி சேல்ஸ் ஆர்டர் காட்டு தப்புது. சரி ரைட் ஓகே விடுங்க. அப்படி காட்டக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் என்றைக்கு ரைஸ் பண்ணுறோன்னா 1/5 ரைஸ் பண்ணுவோம். 1ஆம் தேதி சேல்ஸ் இன்வாய்ஸு 1/5 ரைஸ் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருக்குமே 1/5 டெலிவரி பண்ணிட்டோம். 1/5 இல்லை 2/5 ரைஸ் பண்ணுவோம். என்றைக்கு நம்ம போட்டிருக்கோமோ அன்றைக்கே போடுவோம். F2 போட்டு 1/5 அப்படின்னு போடுங்க. சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் 1. பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் ஏஜென்சிஸ். ரமேஷ் ஏஜென்சிஸு இன்வாய்ஸ் சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் 1ன்னு நம்ம வச்சுருக்கோம். டெலிவரி நோட்டு 1ன்னே நம்ம போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். டெலிவரி நோட்டுக்கு நம்ம DN 1 போடலன்னு நினைக்கிறேன். டெலிவரி நோட் நம்பர் 1ன்னு போடலையா? ஏன் போடல? டெலிவரி நோட் நம்பர் இங்கே காட்டல. ஓகே ரெஃபரன்ஸ் நம்பரா? இந்த இடத்துல இது சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பரை இங்கே ரெஃபரன்ஸ் நம்பராக போடுறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே செலக்ட் பண்ணும்போது வரும் உங்களுக்கு டெலிவரி நோட்டு நம்பர் 1 ட்ராக்கிங் நம்பர் 1. அதாவது இந்த சேல்ஸ் ஆர்டர் அகெயின்ஸ்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ டெலிவரி நோட்டு அகெயின்ஸ்ட்டு நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறோம். ரமேஷ் ஏஜென்சிஸ். ரெண்டாவது குணால் ஏஜென்சிஸ். சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் 2 குணால் ஏஜென்சிஸு. இங்கே பார்த்தீங்கன்னா வருது பார்த்தீங்களா? அங்கே அந்த மாதிரி வரல. டெலிவரி நோட்டு 1 நம்ம போட விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். குணால் ஏஜென்சிஸ்க்கு டெலிவரி நோட்டு 2. அதே மாதிரி குணால் ஏஜென்சிக்கு டெலிவரி நோட்டு 5. 2 டெலிவரி நோட் இருக்குது. ஸோ இந்த 2 டெலிவரி நோட்டு போட்டோன்னா அந்த 2 டெலிவரி நோட்லேயும் போட்டால் என்டையர் அமௌண்ட்டும் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? 2 டெலிவரி நோட்டில் போட்டது. டெலிவரி நோட்டு 2ல் என்னென்ன வந்தது, அதே மாதிரி டெலிவரி நோட்டு 5ல் என்னென்ன வந்தது. அவ்வளோதான். டெலிவரி நோட்டு 2ல் என்னென்ன, டெலிவரி நோட்டு 5ல் என்னென்ன. சேல்ஸ் பில் அந்த மாதிரி நியூ ரெஃபரன்ஸ் போட்டு எங்கே. அடுத்தது முருகன் அண்ட் கோ. சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் 1 முருகன் அண்ட் கோ. டெலிவரி நோட்டு 3 டெலிவரி நோட்டு 6. அந்த 2 டெலிவரி நோட்லேயும் உள்ள ஐட்டங்கள். டெலிவரி நோட்டு 3ல் இருந்த இந்த ஐட்டங்கள். டெலிவரி நோட்டு 6ல் இருந்த ஐட்டங்கள். ஸோ அந்த டெலிவரி நோட்டு எல்லாத்தையும் லிங்க் பண்ணி நம்ம போடுறோம். எதுக்காக ஒரே ஐட்டம் திரும்ப திரும்ப வருதுன்னா இது 3 ஒரு டெலிவரி நோட்டு, இது 3 ஒரு டெலிவரி நோட்டு, அதனால் வருது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, போட்டு பாருங்கள்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரகுமான் ஏஜென்சிஸ், சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் 4. ரகுமான் ஏஜென்சிஸு டெலிவரி நோட்டு 4, டெலிவரி நோட்டு 7. ஸோ அந்த 2 டெலிவரி நோட்டையும் லிங்க் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் போடுறோம். டெலிவரி நோட் 4, டெலிவரி நோட்டு 7. அங்கே கணேஷ் ஏஜென்சி போடும்போது நம்ம ஒழுங்காக போடலன்னு நினைக்கிறேன், அதனால் வரல. மற்றதுக்கெல்லாம் வருது. ஓகேமா? ஸோ என்ட்ரு கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ். ஸோ இது மாதிரி சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்து போகணும். இது போட்டாச்சா? அடுத்தது பர்ச்சேஸ் ஆர்டர் போடணும். சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். அப்புறம் ரசிப்ட் என்ட்ரி, பேமெண்ட் என்ட்ரி, ஜிஎஸ்டி செட் ஆஃப் என்ட்ரி. அடுத்தது பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கு மெட்டீரியல் ரசிப்ட் நோட் எகெயின்ஸ்ட். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் F9. இன்வாய்ஸ் நம்பர் நாமளாகவே ஒன்று கொடுத்துக்கிறேன். யாருக்கிட்ட இருந்துன்னா லைபாய் அன்கோ. லைபாய் அன்கோ இங்கே வந்து தப்பாக இருக்குது. லைபாய் அன்கோ நம்மள்ட்ட 2 மெட்டீரியல் வந்திருக்கு. ஸோ அந்த 2 மெட்டீரியல் ரசிப்ட் நோட்டையும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உனக்கு டோட்டலாக இங்கே டேட் இருக்கா, 2/5. பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் 2ஆம் தேதி வந்தாச்சு. இந்த 2ஐயும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். 2 மெட்டீரியல் ரசிப்ட் நோட்டையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து உங்களுக்கு லைபாய் இதில் வந்தது எவ்வளவு, அதே மாதிரி இதில் வந்தது எவ்வளவு போட்டு இங்கே ரவுண்ட் ஆஃப் போட்டு முடிங்க. அடுத்தது இன்வாய்ஸ் நம்பர் 85 லைபாய்க்கு அப்புறம் மெடிமிக்ஸ். அதுலேயும் 2 டெலிவரி நோட் இருக்குது. ஸோ இந்த டெலிவரி நோட்டை லிங்க் பண்ணி பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போடணும். டெலிவரி நோட்டை லிங்க் பண்ணி பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் 2 வாட்டி மெடிமிக்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு ஏதாவது பிரிண்ட் ப்ரிவியூவில் இருக்கா பார்க்குறேன். பிரிண்ட் ப்ரிவியூவில் 2 வாட்டி இருக்குது. ஓகேங்களா? கான்ஃபிகரில் போவோம். அதில் டெலிவரி நோட் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். டெலிவரி நோட்டுன்னு இல்லை. ஸோ ஆர்டர் டீட்டெயில் பார்ப்போம். இதில் ஏதாவது இருக்கா பார்ப்போம். ஆர்டர் டீட்டெயில், டெஸ்பேச் டீட்டெயில் எதுவுமே இல்லை. வேணா இங்கே பிஓ நம்பர் இருக்குது. இந்த பிஓ நம்பருக்கு எகைன்ஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். டாக்குமெண்ட் டெலிவரி நோட்டு இங்கே காட்ட மாட்டேங்குது. ஓகே, என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணும்போது நியூ ரெஃபரன்ஸ்னு போட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணும்போது நியூ ரெஃபரன்ஸ்னு போட்டு சேவ் பண்ணுங்கள். இவே பில்லாம் வேண்டாம். அடுத்தது சந்திரிகாவுக்கு 65 இன்வாய்ஸ் நம்பர் சந்திரிகா. அங்கேயும் 2 டெலிவரி நோட் இருக்குது. இந்த 2 டெலிவரி நோட்டையும் லிங்க் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதோட முடிஞ்சிருச்சு. நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போட்டாச்சு, சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டாச்சு. இப்போ ஆர்டர் ரிப்போர்ட்டை போய் திரும்பவும் பார்க்கணும். நம்ம இப்போ திரும்பவும் போயிட்டு நம்ம ஆர்டர் ரிப்போர்ட்டை பார்க்கணும். ஆர்டர் ரிப்போர்ட் எப்படி பார்க்கணும்? டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, பர்ச்சேஸ் ஆர்டர் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருக்கா, சேல்ஸ் ஆர்டர் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருக்கா. இங்கே சேல்ஸ் ஆர்டர் எதுவும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கா? இல்லை. ஆல் ஆர்டர்ஸில் போங்க. இல்லை. அதே மாதிரி பர்ச்சேஸ் ஆர்டர் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருக்கா? இருக்குது. பர்ச்சேஸ் ஆர்டர் இங்கே அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் ரிப்போர்ட்ஸ் போய் பார்க்கணும். அடுத்தது ரசிப்ட் என்ட்ரி, பேமெண்ட் என்ட்ரி, ஜிஎஸ்டி செட் ஆஃப் என்ட்ரி. இது மாத்திரம் போடணும். இப்போ பாருங்கள், சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரசிப்ட் என்ட்ரி 31ஆம் தேதி வருதுன்னு வச்சுப்போம். காசு இல்லை 2ஆம் தேதி வருதுன்னு வச்சுப்போம். F2 போட்டு 2/5
ரசிப்டுக்கு ஷார்ட்கட் F6. பணம் யார்கிட்ட வருது? ரமேஷ் ஏஜென்சிஸ். எவ்வளோ தரணும்னா 59,058 தரணும். அவன் வந்து 59,058 தரான். அவனுக்கு நாம் ஒரு 100 ரூபா பண்ணுறோன்னு வச்சுக்கோ. 59,058. ஒரு டிஸ்கவுண்ட் ஏதாவது தரோம் அப்படின்னா ஆல்ட்டு போயிட்டு இந்த இடத்துல கேஷ் டிஸ்கவுண்ட். நீங்கள் ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் 1058 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு கொடுத்து செக் நம்பர் போட்டு ரசிப்ட் என்ட்ரி போடுங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ரசிப்ட் என்ட்ரிக்கு பேங்கை செலக்ட் பண்ணுங்கள். முருகன் ஏஜென்சிஸ்லேருந்து காசு வருது. என்டையர் அமௌண்ட்டே அவன் கொடுக்குறான், இல்லை பார்ட் அமௌண்ட் கொடுக்குறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் அமௌண்ட் கொடுக்குறான், 63,000 கொடுக்குறான். எகைன்ஸ் வந்து இதை போட்டு அப்படியே செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்து செக் நம்பர் என்ன கொடுக்குறானோ அந்த செக் நம்பர் போட்டு என்ட்ரு கொடுத்து. ஸோ இந்த மாதிரி ரசிப்ட் என்ட்ரி போடணும். அடுத்து பேமெண்ட் என்ட்ரிக்கு F5. பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கை செலக்ட் பண்ணுங்கள். யாருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறோம்? லைஃப் பை அன்கோ. எவ்வளோ தரணும்? 87,000. 87,091. என்டர். அவ்வளோதான். இப்போ சந்திரிகாவுக்கு பேமெண்ட் தரீங்க 31ஆந்தேதி. பேங்கை செலக்ட் பண்ணுங்கள். சந்திரிகாவை செலக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தரோம்? 190. 190க்கு நீங்கள் 1 லட்ச ரூபா தரீங்கன்னு வச்சுக்கோங்க. எகைன்ஸ் ரெஃபரன்ஸ் 1 லட்ச ரூபா. இங்கே ரெட்டில் காட்டுது 1 லட்சம் இல்லை. அப்போ 75,000 வச்சுக்கோ. 75,000 கூட தர முடியாது. 50,000 ரூபா வச்சுக்கோ. 50,000 தரீங்க சந்திரிகாவுக்கு. எகைன்ஸ்ட்டு 50,000. அவ்வளோதான். பார்ட் அமௌண்ட் தரோம், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மற்ற டெட்டார்ஸ் இருந்தும் கிரெடிட்டார்ஸ் இருந்தும் வர வேண்டிய அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் போடணும். அடுத்தது ஜிஎஸ்டி செட் ஆஃப் என்ட்ரி. இந்த ஜிஎஸ்டி செட் ஆஃப் என்ட்ரி நாளைக்கு ஒரு முழு நம்ம நாளைக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்ப்போம். இப்போ சொன்னால் அது புரியாது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் போட்டதை போட்டு பாருங்கள். ஜிஎஸ்டி செட் ஆஃப் என்ட்ரி மாத்திரம் இருக்குது. அதை நாளைக்கு உங்களுக்கு நான் ஒரு முழு நான் உங்களுக்கு போடுவேன். அதை வச்சு நீங்கள் போட்டு ஜிஎஸ்டி செட் ஆஃப் என்ட்ரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.